இதுவரைக்கும் பெண்கள் சொன்ன விஷயம் வந்து ஒரு ஈசிஆர் கணக்கு ரோட்டில் அவங்க போயிட்டு இருக்கும்போது அது ஒரு பீக்கான ஏரியா, எதுவும் மறைவான ஏரியாவில் இல்லை. அப்போ வந்து 2 காரில் சஃபாரி காரில் டிஎம்கே கொடி போட்டு ஒரு சஃபாரி காரில் ஒரு காரும், பின்னாடி தார்ன்ற கார்லையும் அவங்கள பிளாக் பண்ணி மறித்து ஏதோ அவங்ககிட்ட சண்டை போடணும்னு தோன்றாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஹார்ஷாவோ எதுவும் நடத்தலை, பாலியல் துன்பமாவோ ஏதோ அட்டெம்ப்ட் எடுத்த மாதிரி நம்மளுக்கு தெரில. ஏன்னா அவங்க அந்த ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்குமே போகிறாங்க. கதவை தோறன்னு ஒரு பையன் குடிபோதையில் மிரட்டுறது மட்டும் தான் நம்மளுக்கு வீடியோவில் தெரியுது. ஃபஸ்ட்டு ஈசிஆரில் ஒரு ஏரியாவில் மாட்டுறாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இல்லைனா அவங்க கையில் ஃபோன் இருக்குது. ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு தெரியுது. ஒரு எஸ்ஓஎஸ் ஆப்பு அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க நிலையில் ஒரு எஸ்ஓஎஸ் ஆப் யாரும் ஏற்றி வச்சுருக்க மாட்டாங்க இந்த ஃபோனில். இல்லை எஸ்ஓஎஸ் ஆப்பில் எமர்ஜென்சி ஹெல்ப் யார்கிட்ட கேட்குது. இவங்க அந்த நேரத்தில் ஹெல்ப் யார்கிட்ட கேட்ட மாதிரி தெரில. இல்லை அந்த ரோட்டில் கத்தி கூத்தாடி ஒரு ஹார்ன்லேயும் ஒரு 10 15 தடவை 20 தடவை ஹார்ன் அடிச்சிருந்தா கூட ஒரு கூட்டம் கும்பலாக இருக்கும். அவங்க மேலே அட்டென்ஷன் வந்திருக்கும். பெங்களூர் நடந்த விஷயம் பார்க்க கோரமங்கலத்தில் நடந்திருக்கு. ஒரு பெண் ஆட்டோவில் உட்காந்து போயிட்டு இருக்காங்க. 3 பசங்க பைக்கில் த்ரிபிள்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கூட நம்மளுக்கு அங்கே நடக்கலை. அவங்க அந்த டைமையும் யோசித்து அவங்க வீடியோவும் எடுக்கிறது இல்லாமல் போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டி நம்பர், அவங்க வண்டி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ரீசெண்டாக வந்து ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களை வந்து ஹராஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட காரை துரத்திட்டு போயிட்டு, அவங்கள பிளாக் பண்ணி, அவங்கள மிரட்டுற மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்துருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து இதில் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா, அவங்களுக்கு நிறைய லூப் ஹோல்ஸ் இருந்தாலும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து எதிர்கொள்ளவே முடியல. ஆக்சுவலா அங்கே என்ன நடந்துச்சுன்னு? இந்த ரீசெண்டாக 25 அன்னைக்கு நடந்திருக்கு இந்த விஷயம். இதில் நிறையா கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறதோட ஸ்டேஞ்சஸ் நிறையா இருக்குன்றதோட மீடியாவில் நம்ம வர நியூஸுகளை பார்த்தாலே தெரியுது. அந்த பெண்கள் ஒரு சைடில் கொடுக்குற அலிகேஷனும், மீடியாவிலேருந்து வர அலிகேஷனும் இது வரைக்கும் பசங்களை பிடிக்கல, இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகலை. அதுக்கு காரணங்கள் வந்து காருக்கு ஒழுங்கான பேப்பர்ஸ் இல்லை, ஒழுங்கான ஆர்சி புக்கில் இல்லைன்னு காரணங்கள் இருக்குது. இதை கான்ட்ரடிக்ஷன் மீறி அந்த பெண்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும் போதே ஸ்டேஞ்சாக இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரிய வருது. இப்போ இது நியூஸில் மீடியாவிலையும் பேச போகிறாங்க. பொண்ணுங்களை ஸ்ட்ரேஞ்சாக பேசுகிறாங்க, டிஎம்கே ஸ்ட்ரேஞ்சாக பேசுகிறாங்க, அந்த பசங்களை ஸ்ட்ரேஞ்சாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன காரணம் இப்போ நம்ம மேற்கொண்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இது எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி பசங்க ஒன்றும் மாட்டாதனால தான் நம்மளுக்கு ஃபைனலைஸ் ஆகிருக்கு. இன்ன வரைக்குமே இதில் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நம்மளுக்கு எதுவுமே வெளியே வரல. இது வரைக்கும் பெண்கள் சொன்ன விஷயம் வந்து ஒரு ஈசிஆர் கணக்கு ரோட்டில் அவங்க போயிட்டு இருக்கும்போது அது ஒரு பீக்கான ஏரியா, எதுவும் மறைவான ஏரியாவில் இல்லை. அப்போ வந்து 2 காரில் சஃபாரி காரில் டிஎம்கே கொடி போட்டு ஒரு சஃபாரி காரில் ஒரு காரும், பின்னாடி தார்ன்ற கார்லையும் அவங்கள பிளாக் பண்ணி மறித்து அவங்கள வழிமறித்து ஏதோ வழிப்பறி பண்ணுற மாதிரியும் தெரில. அந்த வீடியோவை பார்த்தா ஏதோ பாலியல் துன்பத்துக்கு இருக்க மாதிரி தெரில. வழிமறித்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ அதுக்காக அவங்க பேசுறதுக்கு முன் வந்துட்டு இருக்காங்க அந்த பசங்க குடிபோர்டில் இருந்தாலும் சரி, அவங்க ஓடி வந்து ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் ஓடி வராரு, சஃபாரி காரில் ஒருத்தவங்க பிளாக் பண்ணுறாங்க, தார் கார். இவங்க வந்து இதில் வந்து ஏதோ வழிமறித்து ஏதோ கேட்கணும்னு தோன்றாங்க, ஏதோ அவங்ககிட்ட சண்டை போடணும்னு தோன்றாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஹார்ஷாவோ எதுவும் நடத்தலை, பாலியல் துன்பமாவோ ஏதோ அட்டெம்ப்ட் எடுத்த மாதிரி நம்மளுக்கு தெரில. ஏன்னா அவங்க அந்த ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்குமே போகிறாங்க. கதவை தோறன்னு ஒரு பையன் குடிபோதையில் மிரட்டுறது மட்டும் தான் நம்மளுக்கு வீடியோவில் தெரியுது. அவங்க 3 பேரும் ஒரு ஆக்ரோஷமான நிலையில் போதையில் இருக்காங்கன்னு தெரியுது. டிஎம்கே கொடி இருக்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியுது. ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்ட்ரேஞ்சாக மாறுறது வந்து அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பதட்டம் அடைஞ்சிருப்பாங்க அந்த இடத்துல. ஆனால் வந்து ஈசிஆருங்கிறது வந்து ரொம்ப பீக்கான ஏரியா. அங்கே வந்து எப்போவுமே போலீஸ் ரோந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பாலியல் துன்புறுத்தல் இல்லைன்னா அவங்க வந்து வீடு வரைக்கும் விரட்டிட்டு வரணுன்ற அவசியம் என்ன இருக்குது? இப்போ இந்த மாதிரி விஷயம் மாறி இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈசிஆரில் ஒரு ஏரியாவில் மாட்டுறாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இல்லைனா அவங்க கையில் ஃபோன் இருக்குது. ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு தெரியுது. ஒரு எஸ்ஓஎஸ் ஆப்பு அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க நிலையில் ஒரு எஸ்ஓஎஸ் ஆப் யாரும் ஏற்றி வச்சுருக்க மாட்டாங்க இந்த ஃபோனில். 100க்கு அடிக்கணுன்ற யாருக்கு ஒரு அறிகுறி இல்லையா? இல்லை ஒரு எஸ்ஓஎஸ் ஆப்பில் போட்டால் ஒரு 10 நிமிஷத்தில் போலீஸ் வந்து நிற்கிறேன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கான ஸ்டெப்பு, ஒரு அக்யூஸ்டு அது எதிர்த்தாப்பில் வரான், அவன் ஒன்றும் அக்யூஸ்டு ஃபைனல் ஆகலை. இவங்க சேஃப்டிக்கு, ஒரு பெண்கள் சேஃப்டிக்கு, இவங்க மேலேயே தப்பு இருந்தாலும், இந்த பெண்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய முறை இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்ட் மூலிமா ஒரு சம்பவம் நடக்கும். அவங்க ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இல்லை எஸ்ஓஎஸ் ஆப்பில் எமர்ஜென்சி ஹெல்ப் யார்கிட்ட கேட்குது. இவங்க அந்த நேரத்தில் ஹெல்ப் யார்கிட்ட கேட்ட மாதிரி தெரில. இல்லை அந்த ரோட்டில் கத்தி கூத்தாடி ஒரு ஹார்ன்லேயும் ஒரு 10 15 தடவை 20 தடவை ஹார்ன் அடிச்சிருந்தா கூட ஒரு கூட்டம் கும்பலாக இருக்கும். அவங்க மேலே அட்டென்ஷன் வந்திருக்கும். பின்னாடி இருக்கிற அது வந்து ஒரு பீக்கான ஏரியா. அது ஒரு நார்மலாக ஒரு சந்துக்குள்ளேயோ எந்த விஷயமும் நடக்கலை. ஒரு பீக்கான எல்லா கேமரா எவிடன்ஸ் இருக்க மாதிரி, தெருவு இருக்கிற மாதிரி
நைட்டு ரொம்ப மிட் நைட்டும் இல்லாமல் நடு சமயத்தில் அந்த மாதிரி நடக்கிற ஏரியாவில் கேமரா இருக்கிற ஏரியாவில் இவங்க ஒரு இன்டிமேஷனும் கொடுக்காம இவங்க ஓட தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க ஓடுறதோட இவங்க சேஃப்டியை தான் எதிர்பார்த்துருங்க. இந்த இஷ்யூ வந்து ஒரு நடு சமயத்தில் நைட்டில் தான் வந்திருக்கு. ஒரு மிட் நைட்லேயோ யாரும் பார்க்க முடியாத இடத்துலையோ அந்த ஈசிஆரில் நடந்திருக்கோட நைட்டு சமயத்தில் மிட் நைட்டில் நடந்தால் கூட எல்லா கடைகளும் ஆனில் இருக்குது. ஒரு 3 மணி 4 மணி இருந்தால் கூட எல்லாமே இருப்பாங்க, டீ கடை இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிஸியான ஏரியா தான் அது. ஏதோ ஊரோ ஈஸியாக தாண்டி ஏதோ ஊருக்குள்ளேயே அவங்க மாட்டல. இந்த மாதிரி பிஸியான இடத்துல அவங்க மாட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களால என்ன முடியுமோ அந்த ஸ்டெப்பு தான் அவங்க எடுத்துருக்கணும். போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை எஸ்ஓஎஸ் போடுறதோ அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் அவங்க இருந்தும் அவங்களோட சேஃப்டியை பார்க்காம அவங்க போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஒரு ஹார்ன் அடிச்சோ யாரோ பப்ளிக்கு தெரிய வைக்காமல் அவங்க ஓடணும். அந்த பசங்கிட்ட இருந்து பயந்து ஓடுற மாதிரி தான் நமக்கு அந்த வீடியோ இருந்திருக்கு. அவங்க சேஃப்டிக்காக இந்த மாதிரி பசங்க தொடுத்தான வீடியோ. இதே மாதிரி சம்பவம் இதுக்கு ஏற்ற மாதிரி அதே டைமிங்கில் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஒரு சம்பவம் 2 ஊர்லேயும் நடந்திருக்கு. அதுவும் வலைத்தளத்தில் ஃபேமஸ் ஆகிருக்கு. பெங்களூர் நடந்த விஷயம் பார்க்க கோரமங்கலத்தில் நடந்திருக்கு. ஒரு பெண் ஆட்டோவில் உட்காந்து போட்டுருக்காங்க. 3 பசங்க பைக்கில் த்ரிபிள்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கூட நம்மளுக்கு அங்கே நடக்கலை. அங்கே வந்து டோட்டலாகவே அது நடந்திருக்கு. அந்த பொண்ணு தைரியமாக முன் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த பொண்களுக்கு எல்லா பெண்களுக்கும் தெரிய வருது. என்னதான் அவங்க மேலே தப்பு யார் மேலே தப்பு வந்தாலும் பெண்கள் சேஃப்டிக்காக ஒரு போலீஸ் அணுகிறதோ எஸ்ஓஎஸ் ட்ரைட் பண்ணுறதோ இல்லை அவங்க சொந்தக்காரங்களோ யாரையோ ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஆண்களோ ஒரு 10 மெம்பரோ இல்லை பப்ளிக் தெரிய வைக்கிற விஷயமா தான் இருக்கும். இந்த கர்நாடகா நடந்த விஷயம் மெயின் ரோடில் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சேஃப்டியாக அவங்க அந்த டைமையும் யோசித்து அவங்க வீடியோவும் எடுக்கிறது இல்லாமல் போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டி நம்பர் அவங்க வண்டி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அது அவங்க சேஃப்டி. இந்த மாதிரி விஷயம் ஏன் நம்ம நாட்டில் நடக்கலை, தமிழ்நாட்டில் நடக்கும்போது அந்த மாதிரி பெண்கள் முதல்ல போலீஸை தேடி போயிருக்கிறது அவங்களுக்கு அனுகூலம். அவங்க நைட்டு ஒரு ஓரலாக கம்ப்ளைண்ட் கொடுத்து காலைல தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது இவ்வளோ தூரம் அந்த பசங்க வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. செகண்டரியான விஷயம் அது. பசங்க ஃபாலோ பண்ணுறானுங்க, அவனுக்கு குடிபோதை இருக்கானு, அவனுக்கு பாலியல் துன்பம் கொடுக்குறானு, அவனுக்கு டிஎம்கே காரன்னு இருக்கானுங்க, அதெல்லாம் ஒரு செகண்டரியான விஷயம். முதல்ல பெண்களுக்கான சேஃப்டி அவங்க குடும்பத்துக்கான சேஃப்டியை பார்த்து அவங்க அந்த முடிவு. ஸ்டேஜான விஷயம் நம்மளுக்கு எதுவும் ஃபைனல் ஆகலை. பெண்ணுமே இதில் மறைக்கிறதோ ஏதோ பண்ணுற மாதிரி தெரிஞ்சு இப்போ அவங்க இன்டர்வியூ ஒரு ஃபோன் காலில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் அவங்களை இடிச்சிருக்கீங்க, நீங்கள் இடிச்சதுனால தான் பசங்க ஒரு பெண் தோந்து வந்திருக்காங்க, உங்களை வேறு ஏதோ உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க வரல, நீங்கள் இடிச்சிங்க உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் பெண் வந்தாங்க, அந்த மாதிரி விசாரணையில் தெரிய வந்திருக்குன்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. இன்னுமே அந்த பையனை பிடிக்கல. இந்த பொண்ணு அந்த பெண்ணோட பதில் என்ன இருக்குன்னா அந்த பின்னாடி உட்காந்த நபர் வீடியோ எடுத்த நபர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது நிறைய வலைத்தளத்தில் வீடியோவாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு கால் ரெக்கார்டான வீடியோ தான். இன்னும் வரைக்கும் யார் பேசும் இதில் ரிஜிஸ்டர் ஆகலை. அந்த பசங்களோட பேசும் ரிஜிஸ்டர் ஆகலை. இல்லை இப்போது ஹிட் அண்ட் ரன் கேஸாக இருந்தால் பாதிக்கப்பட்ட அந்த நபரும் சரி அந்த பையனும் சரி இந்நேரம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி அவன் காரை இடிச்சாங்க, அதனால தான் வந்து நான் அந்த பெண்ணை வந்து ஃபாலோ பண்ணி போனேன் அப்படின்னு வந்து தைரியமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னும் வந்து இப்படிப்பட்ட நபரை வந்து பிடிபடலை, அவங்கள வந்து பிடிக்க முடியலன்றப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே ஏதோ தப்பு இருக்குது, உண்மையில இவங்க வந்து ஹராஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபாலோ பண்ணாங்கன்ற கொஸ்டின். ஹராஸ் பண்ணுறதுக்கானங்க பசங்க தைரியமாக ஒரு ஈஸியாக ரோட்டில் ஒரு கட்சி கொடி காரை வச்சுட்டு அவனுக்கு பவரே இருந்தால் கூட இந்த ஆறுங்கிட்டு வந்தால் கூட ஹராஸ் பண்ணுறதுக்கான பிளாக் பண்ணி தைரியமாக நின்று ஒரு ஆம்பளை இருக்கும்போது ஒரு 2-3 பெண்கள் இருக்குது ஹராஸ்மெண்ட்டுக்காக இவ்வளோ பெருசாக பண்ணுவாங்கன்றது நம்ம இதில் இன்னும் நடக்கலை. மறைவாக நடந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஹராஸ்மெண்ட்றது தெரியும். அவங்க ஃபாலோ பண்ணி ரொம்ப வீடு வரைக்கும் போன சூழ்நிலையில் ஸ்ட்ரேஞ்சான விஷயமா தான் இது வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு வீடு வரைக்கும் போயிருக்காங்களே பசங்க தைரியமாக, வீடியோ எவிடன்ஸ் எடுக்கட்டுமே நின்றுட்டு இருக்காங்களே, தன் முகம் தெரியட்டுமே நின்றுட்டு இருக்காங்களே அப்படின்னு வீடு வரைக்கும் போயிட்டு இருக்காங்களே, எந்த இஷ்யூவும் பண்ணாமல் இவங்க அந்த இடத்துல ரோட்லேயே இஷ்யூ கிளியர் பண்ணி இவங்க ஒரு இடத்துல பயந்து ஓடுறதை பார்த்து எந்த சேஃப்டிக்கான ரீசன்ஸும் எடுக்காத போது தான் அவங்க துரத்திட்டு வர வீட்டுக்கு போய் வாங்க நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சேஃப்டியாக இருக்காங்க. ஓகே புரியுது. இது வரைக்கும் அந்த பசங்க அதை பண்ணி இந்த மாதிரி பசங்க இது வரைக்கும் கிடைக்கல. ஏன்னா ஆர்சி புக் ரீசன்ஸ் நிறைய இது மாதிரி இருக்குது. போலீஸோட தரப்பில் இது கொஞ்சம் நோட்டிசபிளான விஷயமா தான் இருக்குது. ஓகே, ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறாங்கன்னா அதை அப்படியே நேம் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரீசன்ஸ் நோட்டீஸ் இருக்குது. எல்லாருக்குமே அவங்க யூஸ் பண்ண முடியுன்றது. இதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கிட்டோம், செகண்ட் யூஸ் பண்ணுறோம், அப்படி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செகண்ட் ஓனரோட பவர் இருக்காங்கன்னா கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு அந்த ஒரு தைரியத்தில் நான் ஓனர் சேஞ்ச் பண்ணாமலே நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஓனர்லேயே வச்சுருந்தா அப்படியே வேல்யூ குறைஞ்சிடும், பணம் கம்மியாயிடும். செகண்ட் ஓனர் நம்மளோட காரோட வேல்யூ கம்மியாகிடும். நிறைய பேர் அப்படியே நம்ம தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற யூஸ் பண்ணுறது இருக்குது. இது நம்ம இப்போ போலீஸ் வந்து ஃபஸ்ட் ஓனர் தான் எந்த ஓனர் கடைசியாக ரெஜிஸ்டர் இருக்கோ அந்த ஓனர் தான் பிடிப்பாங்க. அந்த ஓனரும் கரெக்டான அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி காரை கொடுத்துருந்தா மட்டும்தான் அவங்கள ஃபாலோ பண்ணி பிடிக்க முடியும். அந்த விஷயனால மட்டும்தான் ஒன்றுமே பசங்களை போலீஸால் நெருங்க முடியல. ஓகே அப்படின்ற தரப்பு நம்மளை வந்திருக்கு. ஓகே, இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வண்டிகளை யூஸ் பண்ணுறது, ஏன்னா போலீஸ் தரப்புலையும் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
ஆள் மாறி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி பல கை மாறி வந்திருக்கு. அதனால வந்து எங்களுக்கு பிடிக்கிறது சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு தனிப்படை அமைச்சிருக்கேன்னு ம். சொல்றாங்க. ஸோ இது வந்து பல கிரைம்ஸ்க்கு வந்து லீடா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த மாரி பண்றது பப்ளிக். இந்த மாரி வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு நேம் இல்லாம நெறைய பேர் அஃபென்ஸ்க்காகவும் யூஸ் பண்ற ஆளுங்களா இருக்காங்க. கொஞ்சம் ரவுடிசமா சுத்திட்டு இருக்கவங்களும் அப்படியே நேம் சேஞ்ச் பண்றவங்க இருக்காங்க. வேல்யூ குறைஞ்சிரும்னு நேம் சேஞ்ச் பண்றவங்களும் இருக்காங்க. ஓகே. வேல்யூக்காக அமௌண்ட் குறைஞ்சிரும் அதுக்காக இது பல பேர் கை மாற்றி வந்த காரா இருக்கனால ஒரு சந்தேகப்படுறதில்ல. ஒரு மாரி அஃபென்ஸ் பண்ற பசங்க, அவங்க யூஸ் பண்ற மாரி காரு அப்படின்னு தான் வந்திருக்கு. இதில டிஎம்கே கொடி வச்சிருக்கனால இன்னும் இந்த இஷ்யூ ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு. டிஎம்கே கொடி வச்சவன் ஆல்ரெடி நெறைய இஷ்யூ போயிட்டு இருக்கனால, இப்ப ஆளுங்கட்சிலாம் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க டிஎம்கே மேல. ஏன்னா கொடி இருக்க ஒரு காரணத்தினாலேயே இந்த இஷ்யூ பெருசாயிருக்கு. இல்லனாவே இந்த இஷ்யூ அமைதியா தான் போயிருக்கும். ஒரு கொடி காரணத்தினால தான் இந்த இஷ்யூ ஃபுல்லா வைரல் ஆயிருக்கு. இந்த கொடி இருக்கிற இஷ்யூலயும் இப்ப நம்ம பார்த்தோம்னா, அது டிஎம்கே காரனா இருந்தாலும் சரி, அவன் பொறுப்புல இருந்தாலும் சரி, ஸ்டாலின் ஐயா இப்பதான் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு அப்புறம் ஸ்டாலின் ஐயா வந்து இப்போ அவ்வளோ அலிகேஷன் குடுத்துருக்காரு. என்னென்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பெண்களுக்கு எந்த தொடர்பு இருந்தாலும், யார் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, என்ன ரீசன் படி லீகலி இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க பெண்கள் தொடர்பான. இது மேற்கொண்டு விசாரிக்கும்போது அது பெண்கள் தொடர்பா இருந்தா, அவங்களுக்கான அந்த தண்டனை கிடைக்கும். இவங்களுக்கான அந்த காம்பன்சேஷன் கிடைக்கும். இல்ல இது கிரிமினல் அஃபென்ஸா இருந்தாலும், அவங்க குடிச்சிட்டு அவங்க ஃபாலோ பண்ணதும் தவறு தான். ஓகே. ஒரு அலிகேஷன் உண்மையிலேயே அவங்க கார் இடிச்சு தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஒரு பஞ்சாயத்துக்கு வரனா கூட அது தவறு தான். அந்த பசங்க பண்ணதும் தவறு தான். இவங்க பண்ணதும் தவறு தான். அது ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இவங்களும் அந்த பசங்கள குடிச்சிட்டு பண்ணது தவறு. ஓகே. அந்த சட்டத்துல அது ஒரு தப்புன்னு பாருங்க. பாலியல் துன்பம் பண்ண ட்ரை பண்ணா கூட அட்டெம்ப்ட் எடுத்து பொண்ண சேஃப்டி ஆனா கூட, அவங்களுக்கு எந்த பசங்களுக்கு என்ன ரைட்ஸோ, என்ன லீகலி அந்த தண்டனை அவங்களுக்கு குடுக்கப்படும். காம்பன்சேஷன் அந்த பெண்ணுக்கு வாங்கப்படும். இது கண்டிப்பா. மேற்கொண்டு விசாரிக்கும்போது தான் நம்மளுக்கு பாலியல் துன்பமா, இல்ல வேற ஏதாவது அஃபென்ஸா நம்மளுக்கு தெரிய வரும் இந்த விஷயத்துல. ஓகே. இப்போ வந்து சில ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நேம் சேஞ்ச் பண்ணாமலே வண்டிய விக்கிறாங்க. அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வண்டிய விக்கிறவங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா ஏன்னா வந்து 2வது பெர்சன் வாங்கிட்டு அதை எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். ம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்லயும் வந்து பெரிய டிசாஸ்டரா வந்திருக்கு. ஸோ வண்டிய விக்கிறவங்க வந்து எந்த மாரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணணும் ஆக்சுவலா? இல்ல வண்டி இப்ப செகண்ட் ஹேண்ட் வண்டி விக்கிறவங்க ஒரு பெர்சன்ட்ட விக்கும்போது, அவங்களால முடிஞ்சது ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்ம்ல பையர் தான் சைன் வாங்கிட்டு போக முடியும். செல்லருக்கு வந்து எதுவுமே வாங்க முடியாது வேற சூழ்நிலை. ஏன்னா பையருக்கு தான் தேவைப்படுது அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. அதனால ஃபார்ம்ல வந்து செல்லர்ட்ட இருந்து சைன் வாங்கிட்டு போயிருவாங்க. அந்த ஃபார்ம் வேலிடிட்டி இவனோட நேம் சேஞ்ச் பண்றதுக்கு. இல்லன்னா நேம் சேஞ்ச் பண்ண முடியும். இவன் நேம்ல சேஞ்ச் பண்றதுக்கு இவன் வந்து செல்லருக்கு வந்து ஒரு ஆதார் டீடைல்ஸ் மாரி தான் குடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு மேல யாராலயும் வந்து இந்த நேம் சேஞ்சிங்க்கு வாங்க முடியாது. இவனுக்கு தான் நேம் சேஞ்ச் பண்றதுக்கு அவனோட சைன் தேவைப்படுது. அதனால ஃபார்ம் டில கையெழுத்து வாங்கி நேம் சேஞ்சுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு பையர் வந்து வெறும் ஆதார் டீடைல்ஸ் மட்டும் தான் குடுக்க முடியும் எங்க போனாலும். இப்போ நல்ல ஒரு செகண்ட்ல ஓஎல்எக்ஸ்ல விக்கிறவங்க மாரி அவங்களே அவங்க கார விக்கிறவங்களா இருந்தா, அவங்களால இந்த டீடைல்ஸ் மட்டும் தான் அவங்க கம்பல்சரி ஆதார் டீடைல்ஸ் வாங்கி வைக்கிறது போதுமானது. ஓகே. ஏன்னா அவங்க டைரக்ட்டா புடிக்கிறது. அதுவுமே வாங்காம வச்சா தான் இப்போ புடிக்க கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த கார் வந்து பின்தொடர்ந்து நெறைய கைமாற்றி வந்தனால தான் ஒரு கன்ஃப்யூஷன்ல யார்ட்ட இருந்து எங்க போயிருக்கு. டைரக்ட்டா மார்க்கெட் போயிருந்தா அப்படி வாங்கியிருக்க உண்டு. இல்லன்னா ஒரு நல்ல சர்டிஃபைடு செல்லர் கிட்ட, ஒரு சர்டிஃபைடு கம்பெனி செல்லர்ட்ட வாங்கியிருந்தா, அவங்க நேம் சேஞ்ச் பண்ணி அதுக்கான சார்ஜஸ் வந்து நேம் சேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகே. இந்த மாரி இருக்கிற நல்ல சர்டிஃபைடா இல்லாம யாராவது வாங்கியிருப்பாங்க. அதனால தான் அவங்க இன்னுமே நேம் சேஞ்ச் பண்ணாம இவங்களோட ஆதாரமும் இல்லாம இருக்கு. இதுல கட்சிக்கான காரணமும் எதுக்கு ப்ளேம் பண்றாங்க? இப்ப ஆளுங்கட்சி நெறைய இப்ப இதுல கொஞ்சம் நெறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னென்ன இஷ்யூ வருது இப்போ டிஎம்கே அழிக்கணும், என்னென்ன இஷ்யூ வருது ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஎம்கே காரன் மட்டும் இந்த கொடிய வச்சு சுத்துறது இல்ல இப்ப. இப்ப டிவிகேன்னு ஒரு கட்சி வந்திருக்குன்னா, அதுக்கு தொண்டர்களா இருக்கவங்க கூட கொடிய போட்டு ஒரு பவருக்காக இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொடின்றத பவருக்காக யூஸ் பண்றாங்க. அரசியல ஒருத்தவங்க பலத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது அரசியல் ரீதியா டிஎம்கேலயே ஒரு சட்டம் மாறினா மட்டும் தான் கொடி எவனும் யூஸ் பண்ணாம இருப்பாங்க. பொசிஷன்ல இருக்கவங்க தான் வைக்கணும். இல்ல கொடிய யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. கட்சியவே நெறைய பேர் பேக்ரவுண்டுக்காகவும், கொஞ்சம் பந்தாவ காட்டிக்கிறதுக்காகவும், அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது இது. இந்த கட்சி இல்லாட்டியும் அந்த பயத்துல வேற இருந்தாலும் டிவிகே கட்சி கூட இப்போ கொடிய போட்டு எல்லாரும் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஒரு ரீசன வச்சு ஃபுல்லா டிஎம்கேனால இந்த இஷ்யூ ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆனனால இப்ப இது ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. இதுல சட்டம் அவங்க என்ன தண்டனை குடுக்குமோ, பாலியல் துன்பமோ, ஸ்டாலின் ஐயா சொன்னபடி என்ன நடக்குமோ அது நடக்கும். விசாரணைக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிய வரும். பையங்க மேல தப்பா, பொண்ணுங்க மேல தப்பா. எந்த மேல யார் மேல என்ன தப்பு இருந்தாலும், பசங்க பண்ணது தவறு தான். ஒரு குடும்பத்துல சேஃப்டி இல்லாத பெண்கள பசங்க பின்தொடர்ந்து வந்ததும், மிரட்ட ட்ரை பண்ணதும், போதையில முயற்சி பண்ணது, பசங்க பண்ணது ஒரு அஃபென்ஸ்க்கான இதுவா தான் இருக்கு. அதுக்கு என்னவோ அது தண்டனை சட்டம் வாங்கி குடுக்கும்.